டிஎம்எஸ் அவர்களுடைய பாடலை கேட்டு உருகாத உள்ளங்களே இருக்க முடியாது. ஒரு தடவை பழனி போயிருந்தப்போ ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு. அங்க ஒரு முஸ்லீம் பையன் உள்ளம் உருகுதடா அப்படிங்கிற பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். அவனை கூப்பிட்டு இந்த பாட்டை யாருப்பா எழுதினதுன்னு கேட்கிறாரு. அவனுக்கு யாருன்னு தெரியல. அவர் சென்னைக்கு வந்த முதல் வேலையா இந்த பாடலை பதிவு பண்றாரு. எப்படி பதிவு பண்றாருன்னா, அடா அடான்னு வர்ற இடங்கள் எல்லாத்தையும் மாத்தி ஐயா ஐயான்னு மாத்தி பதிவு பண்றாரு. அதுக்கு பிறகு இந்த பாடல் வெளிவந்து உலகம் முழுக்க எல்லா முருக பக்தர்களுடைய உள்ளங்களிலும் இடம்பெறுது. பல வருடங்களுக்கு பிறகு சென்னை தம்புச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு காளிகாம்பாள் கோவிலுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய சன்னதியில இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே ஆண்டவன் பிச்சின்னு சொல்லி ஒரு பேர் போட்டிருக்கு. அந்த ஆண்டவன் பிச்சி யார் அப்படின்னா, இளம் வயதிலேயே முருகப்பெருமானுடைய பாடல்களை ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் போய் பாடக்கூடியவங்க, 9 குழந்தைகளுக்கு தாய், பின்னால துறவரம் பூண்டவங்க. காஞ்சி மகா பெரியவர் தான் அவங்களுக்கு ஆண்டவன் பிச்சைங்கிற பெயரை இட்டு ஆசீர்வதிச்சாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவன் பிச்சை எழுதிய அந்த பாடல் தான் இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க நிலையான ஒரு இடத்தை, என்றைக்கும் அழியாத ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள திருவருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.